நேரடியாகவும் மறைமுகமாகவும் முதல்வர் அவர்களை ரொம்ப தனிப்பட்ட முறையில தாக்குறாங்கன்னு திமுகவினர் வந்து கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன தனிப்பட்ட தாக்குதல் இருக்கு? ஒரு குடும்பமே சேர்ந்து கூட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கல நீங்க. இவரு ஐயா முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த 6 மாசத்துல 35,000 கோடியை மயனம் அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விளிம்பிங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? சிப்காட்டு சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனைக்கு தொழிலாளர் பக்கம் நின்றீங்களா? தொழிற்சாலைகிட்ட காசு வாங்கிட்டு நீங்க வந்து தொழிலாளர்களை வஞ்சிக்கலையா? அண்ணாமலை திருவண்ணாமலையில சிப்காட்டுக்கு வந்து நிலம் கையகப்படுத்தின அருள் மேல குண்டாஸ் போடலையா? சமூக போராளி சல்வர் அலிய வந்து லாரி ஏற்றி கொள்ளலையா? என்ன நீங்க வந்து கொள்ளையடிக்காம பெரிய நல்லாட்சி அப்படியே பாலாறும் தேனாரும் இங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக மக்கள் தான் இங்க ரொம்ப சுபிட்சமா இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களை பத்தி நேரம் சொன்னா